ஹலோ காய்ஸ், வாங்க பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அது கூட 2 வாழைப்பழம், ஒரு பிஞ்ச் சோடாப்பு, கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நெகின்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் காஞ்சிடுச்சு. அப்படியே லைட்டாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுவே நல்லா ரவுண்டாக வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக வெந்து இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ டபுள் சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அது கூட ஹனி இருந்துச்சுன்னா ஹனி நல்லா மேலே ஊற்றி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா தொட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹெல்தியான ஸ்நாக்ஸு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.